நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூச்செடி எடுத்துன்னு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயின்னு இருக்குங்க. சரி, பூச்செடிக்கும் இந்த சீரியலுக்கும் என்னடா தொடர்புன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் எட்டுன்னு போறது மல்லிச்செடி. மல்லி சீரியலுக்கு ஏற்ற மாதிரி மல்லி செடியை தூக்கிட்டு போயின்னு இருக்கேன். நம்ம மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆட ஆமாங்க, ஆமா விஜய் ஏத்துக்கிட்டாரு. எப்படி, எதனால, எந்த விஷயத்துல ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரும் போனா போதும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாருங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒரு பக்கம் அவர் தோல்வியிலே முடிஞ்சிச்சு. ரஞ்சிதம் சுத்த வேஸ்ட். என்ன சொன்னாலும் சரி சப்பன்னு சப்ப முக்கியாட்டம் ஒரு பக்கம் டென்ஷன் மயிரவே ஏத்தின்னு இருக்கா. அதனால ரஞ்சிதமே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷனோட ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்களும் இதை பாராட்டுங்க. அப்பதான் அவருக்கு ஒரு பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கும். சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேற லெவல்ல ஒரு பக்கம் கிரியேட்டிவிட்டியா ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அரவிந்த் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி வேற வழி இல்லை, இனிமே உன் வாழ்க்கையில நான் இல்லை, என்ன மல்லி செடியில இருக்கிற இலைய போல நீ கிள்ளி எரிஞ்சிட்டேன், இதுக்கு மேல என் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அந்த மல்லி செடியில மலர்ந்த அந்த குட்டி வெண்பா சந்தோஷமா இருந்தா அது போதும், எனக்கு வாழ்க்கை சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை சொல்றாரு. அதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம், அடடே நம்ம அரவிந்துக்கு இவ்வளவு நல்ல மனசா, இவ்வளவு ஒரு தூய்மையான மனசா, இவ்வளவு ஒரு பண்பான மனசா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆச்சரியத்துக்கு மேல ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, ஏன் அண்ணன் இருக்கல, அவன் ஒரு பக்கம் வீடியோவா போட்டு தள்ளுறான் வேலை இருந்தாக்கடா. ஆனா நான் இழிச்சு வாயன், எல்லாருக்கும் இழிச்சு வாயினா போயிட்டேன். என்ன பண்றது? அதனாலதான் எப்பயோ முடிஞ்ச நேரத்துல உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுன்னு இருக்கேன். அவன்லாம் ரொம்ப டேலண்ட் கை, அதனால எப்பனாலும் போட்டுவான். சரி விடுங்க, அவன் கான்செப்ட் நமக்கு எதுக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல இந்த ஹைவேல ரோடு போட்டு வச்சுக்கிறான். எந்த கான்ட்ராக்ட் எடுத்தான்னு சொல்லிட்டு தெரியலங்க. கேவலம் மட கேவலம். இந்த மாதிரி எல்லாம் ரோடு போடுறோம்னா கழுத்து மேலே 4 வைக்கணும். இல்லை இந்த இடத்துல வந்து மேலே ஏறுறதே இறங்குறதெல்லாம் எப்படி போகும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, பாண்டி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். பின்னாடி டெகட்டர்காரன் நினச்சின்னு இருக்காரு. யாரா அவன் மென்டல் தலை, இவன் பாட்டு ஏதோ ஒன்று கத்தின்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காக எல்லாம் அந்த பேரெல்லாம், பேரு புகழ் பட்டம் எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக மட்டும்தான், மற்றபடி யாருக்காக இல்லை. இந்த இவரை பார்த்தீங்களா, இவர் கண்ட இடத்துல இப்படிதான் நின்றுவாரு. இவருக்கு வேலை இல்லைங்க. பின்னாடி பாத்துனுக்குற வயசாயிடுச்சு அவருக்கு, அதனால இப்படிதான் நின்றுப்பாரு. அதனால நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. பின்னாடி பாத்துனுக்குற, பின்னாடி பாத்துன்னு இருக்கேன், முன்னாடி பாத்துன்னு இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்டே மாத்தின்னு இருக்காங்க. இப்போ வந்து பிரியாணி வாங்கி தர போறாங்களா 2 பேரும். ஆனா ஒருத்தர் வாங்கி தர மாட்டாங்க. பின்னாடிக்கிறவர் வாங்கி தருவான், முன்னாடிக்கிறவர் பாருங்க மயிரா வாங்கி தர. கஞ்சா பேசினாரு கேப் மாதிரி. நீவெல்லாம் கண்டிப்பா வாங்கி தர மாட்டான். சரி போலாமாப்பா? எடு போலாம். நான் வாய்ஸ் கொடுத்துனே வந்துடுறேன். ஹேர் ஸ்டைல் ஒரு பக்கம் இப்போதான் கட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாக்ஸ் போட்டு விட்டு போங்க. முன்னாடிக்கிற வந்து பறக்க தலையாட்டம் இருக்கும், அவனால கண்டுக்காதீங்க. சரி ஓகே, அடுத்த நிமிஷமே நிச்சயம் இல்லாத அந்த வாழ்க்கையில் அந்த ஹைவேல நின்று இருக்கும். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னும் சற்று நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். நாளைக்கு பூச்செடியை வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கான்செப்டாக சொல்லிவிடுவோம். எங்கள் அப்பா எட்டி பார்க்குறாரு பாருங்க. வணக்கம் தாடே. ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருக.